முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். திருடுங்கிறது யாரையாவது ஒருத்தர் தெரியாதனமா போய் படுக்க வச்சு அவருக்கு தெரியாம கிட்னியோ லிவரோ எடுத்தா அதுக்கு பேர் திருட்டு. இது முறைகேடு. இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. சற்று முன் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் இந்த கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருப்பாரு. அதற்கு தான் அண்ணாமலை அவர்கள் தற்போது அந்த வீடியோவை பகிர்ந்து ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. நாமக்கல் விசைத்தறி தொழிலாளர்களுக்கு நடந்தது கிட்னி திருட்டு இல்லையாம், இது ஒரு முறைகேடாம். இதை சொல்வது தமிழகத்துடைய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள். ஒருவரின் ஏழ்மையை பயன்படுத்தி அவரின் உடல் உறுப்புகளை திருடுவதை முறைகேடு என்று சொல்வதா? இப்படி சொல்வதற்கு உங்களுக்கு வெட்கமாக இல்லையா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சரை கேவலமாக கிழித்து தொங்க விட்டுருக்காரு. முக்கியமாக அடுத்தது என்ன சொல்றாருன்னா, சரி, நீங்கள் சொல்லும் இந்த முறைகேட்டில் இடைத்தரகராக செயல்பட்ட திமுக நிர்வாகி திராவிட ஆனந்தன் இன்று வரை கைது செய்யப்படாமல் இருப்பது ஏன் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. கிட்னி திருட்டில் தொடர்புடைய திமுகவின் மணச்சநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் நடத்தும் மருத்துவமனை மீது ஏதோ கண் துடைப்பு நடவடிக்கை எடுத்துவிட்டால் போதுமா? இதுதான் நீங்கள் ஆட்சி நடத்தும் லட்சணமா அப்படின்னு கேள்விகளால் நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்களை கிழித்து தொங்க விட்டுருக்காரு. தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் அதில் ஒரு முக்கிய அமைச்சருடைய பெயர் மாட்டுது அப்படின்னா மா சுப்பிரமணியம் அவர்கள் தான். நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் ஆரம்பித்து தமிழ்நாட்டில் சுகாதாரத்துறையில் நடக்கும் பல பிரச்சனைகள், தற்போது நடந்திருக்கும் இந்த கிட்னி திருட்டு வரை முக்கியமாக அமைச்சர் சுப்பிரமணியம் அவர்களுடைய அந்த பெயர் தான் அடிபடுது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். இது திருட்டுன்னு சொல்ல முடியாது, முறைகேடு அப்படிங்கிற மாதிரி இதை எந்த அளவுக்கு சமாளிக்கிறாரு பாருங்கள். இந்த திமுகவுடைய அந்த உறுப்பினர் மற்றும் திமுக எம்எல்ஏ நடத்தும் இந்த மருத்துவமனையெல்லாம் இதில் தொடர்பில் இருக்குது அப்படிங்கிறதுனால இதை மூடி மறைக்கும் வேலையில் இதை ஒரு முறைகேடு அப்படிங்கிற மாதிரி மூடி மறைக்கிறாரு திரு சுப்பிரமணியம் அவர்கள். அதற்கு தான் அண்ணாமலை அவர்கள் தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கிட்னியை பத்திரமா பார்த்துக்குங்க. திமுகவினர் நடத்தும் மருத்துவமனையில் பார்த்து அட்மிட் ஆகிங்க அப்படிங்கிற மாதிரி பல பேர் கமெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.